அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, கடவுளின் தேசம் என்று நாம் பெருமையுடன் அழைக்கும் இந்த சிறிய கேரளா உலகிற்கு முன்னால் தலை நிமிர்ந்து நிற்பது இங்கிருக்கும் இயற்கை அழகினால் மட்டுமல்ல, மாறாக மனங்களுக்கிடையே உள்ள நெருக்கத்தாலும் மதங்களை கடந்த அன்பினாலும் தான். ஆனால் சமீப காலமாக நமது அந்த அன்புச்சுவரில் விரிசல்களை ஏற்படுத்த சில முயற்சிகள் நடப்பதை நாம் காணாமல் இருக்கக்கூடாது. திருச்சூர் மம்மியூர் கோவில் நடையில் நடைபெற்ற ஐயப்பன் விளக்கு பூஜையின் ஒரு பகுதியாக அடையாளப்பூர்வமாக வாவர் மசூதி அமைத்ததையும் அங்கு பாங்கு ஒலிக்கச் செய்ததையும் விமர்சித்து சில மையங்களிலிருந்து, குறிப்பாக இந்து ஐக்கிய வேதி தலைவர் சசிகலா போன்றவர்களிடம் இருந்து வந்த அறிக்கைகளை நாம் கேட்டோம். கோவில்களில் வாவர் மசூதி கட்டுவதையும் பாங்கு ஓதுவதையும் இந்துவல்லாத சின்னங்களை பயன்படுத்துவதையும் தடுக்க வேண்டுமென்றும் அது மத திருப்திப்படுத்தல் என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர். ஆனால் உண்மையில் ஐயப்பன் விளக்கு என்றால் என்ன, சபரிமலையின் வரலாறு என்ன என்று தெரியாததால்தான் இத்தகைய விஷம் கக்கும் வார்த்தைகள் வெளிவருகின்றன. வரலாற்றை மதவாதத்தால் அழிக்க முயலும்போது நாம் சில உண்மைகளை உரக்கச் சொல்ல வேண்டியுள்ளது. ஐயப்பன் விளக்கு என்பது மலப்புரம், திருச்சூர், பாலக்காடு மாவட்டங்களில் நீண்டகாலமாக ஜாதி மத பேதமின்றி மக்கள் கொண்டாடும் ஒரு கலை வடிவமாகும். அங்கு கோவில் முற்றத்தில் ஒலிக்கும் பாங்கு ஓசை இஸ்லாத்திற்கு இந்து சகோதரர்கள் அளிக்கும் மரியாதையையும் அன்பையும் வெளிப்படுத்தும் சத்தமாகும். அது ஒருபோதும் மத திருப்திப்படுத்தல் அல்ல, மாறாக ஐயப்பனுக்கும் வாவருக்கும் இடையே இருந்த காலங்களை கடந்த நட்பின் நினைவூட்டலாகும். வரலாறுகள் கூறுவது போல ஐயப்பனும் வாவரும் முதலில் போர்க்களத்தில்தான் சந்தித்தார்கள். ஆனால் அந்த போர் பின்னர் பிரிக்க முடியாத நட்பில் முடிந்தது. சபரிமலைக்குச் செல்லும் ஐயப்பன் பக்தர்கள் எரிமேலியில் உள்ள வாவர் மசூதிக்குச் சென்று வலம் வந்து அங்குள்ள பெரியவர்களிடம் ஆசி பெற்ற பிறகே மலை ஏறுகிறார்கள் என்பது நம் நாட்டின் கலாச்சாரம். அந்த வரலாற்று உறவைத்தான் ஐயப்பன் விளக்கு மூலம் நம் சகோதரர்கள் மீண்டும் நிகழ்த்தி காட்டுகிறார்கள். அங்கு வாவர் சுவாமிக்கு இடம் கொடுப்பதும் வாவரின் இருப்பை அறிவிக்க பாங்கு ஓதுவதும் ஆழ்ந்த பக்தியின் மற்றும் பரஸ்பர மரியாதையின் அடையாளமாகும். இதை மதவாத கண்ணோட்டத்தில் பார்த்து அடுத்த ஆண்டு முதல் இதை தடை செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுப்பது ஐயப்பன் என்ற தத்துவத்தையே அவமதிப்பதற்குச் சமம். நம்பிக்கையின் பெயரில் மனிதர்களுக்கிடையே சுவர்களை எழுப்புவது அல்ல, மாறாக பாலங்களை கட்டுவதே தேவை. ஐயப்பனும் வாவரும் அன்று காட்டிய நட்பின் முன்னுதாரணம் இன்றும் நம் நாட்டு கோவில் முற்றங்களிலும் பள்ளிவாசல் வளாகங்களிலும் நிலைத்திருக்கிறது என்பதை நிரூபிப்பதே இத்தகைய சடங்குகள். இதற்கு எதிராக வரும் குரல்களை நாம் அடையாளம் காண வேண்டும். வெறுப்பை பரப்புபவர்களை அன்பு கொண்டும் வரலாற்று உணர்வு கொண்டும் நாம் தோற்கடிக்க வேண்டும். நம் பெற்றோர்கள் நமக்கு கற்றுத்தந்த அண்டை வீட்டாரை நேசிக்கவும் பிற மதத்தவரை மதிக்கவும் கற்றுத்தந்த அந்த மகத்தான பாரம்பரியத்தை நாம் கைவிடக்கூடாது. மதவாத விஷவிதைகளை விதைத்து நம் நட்பை சிதைக்க வருபவர்களை ஒற்றுமையுடனும் அன்புடனும் நாம் எதிர்கொள்வோம். படைத்த இறைவன் நம் நாட்டையும் நம் நட்பையும் பாதுகாப்பானாக. பரஸ்பர அன்புடனும் அமைதியுடனும் வாழ அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கு செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.